நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா MySQLோட delete ஸ்டேட்மெண்ட். ஸோ MySQLோட delete அப்படின்றது எதுக்காகனா இது ட்ராப் ட்ரங்கேட் அப்படின்னெல்லாம் பார்த்தோம். ட்ராப்ன்றது டேபிளையே டெலீட் பண்ணிடும். பட் டெலீட்ன்றது உள்ளுக்கு இருக்கிற டேட்டாவை மட்டும் டெலீட் பண்ணும். டேட்டான்றதை விட ட்ரங்கேட்டும் டேட்டாவை தான் டெலீட் பண்ணும். பட் எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிடும். பட் இங்கே இருக்கிற டெலீட் ஆப்ரேஷன் வந்து பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் இருக்கிற டேட்டாஸை மட்டும் டெலீட் பண்ண யூஸ் பண்ணும். அதுக்கான சின்டாக்ஸ் தான் டெலீட் ஃப்ரம் டேபிள் வேர் கண்டிஷன்னு கொடுக்கும். அப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற காலம் அட்ரிபியூட் வேல்யூவை மட்டும் அது டெலீட் பண்ணும். ஸோ இதுதான் டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ண எம்ப்ளாயியோட டேபிள் தான் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டாக என்டர் பண்ணியிருக்கிறது வந்து வெறும் நம்பர்ஸாக என்டர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே. ஸோ இது வந்து ஒரு இன்வேலிட் இன்புட். ஸோ இதை நான் டெலீட் பண்ணணுன்னா நீங்கள் என்னென்னு கொடுக்கலான்னா டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயி ஸோ கண்டிஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும். வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டிஷன் வேணாலும் கொடுக்கலாம். எம்ப்ளாயி ஐடி கொடுக்கலாம், இல்லை எம்ப்ளாயி நேமு, இல்லை டெவலப்பர், இல்லை டெசிக்னேஷன், இந்த மாதிரி. ஸோ யூனிக்காக அது எதை ஐடென்டிஃபை பண்ணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி 15454 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ரோ மட்டும் டெலீட் ஆகிடும். ஸோ 1 ரோ எஃபெக்டட் மேட்ச் ஆகிற கண்டிஷனுக்கு 1 ரோ எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா ட்ரங்கேட்ன்றப்போ அந்த டேபிளில் இருக்கிற ஃபுல் இதுவுமே டெலீட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் டெலீட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் 7 ரோஸ், இதில் வந்து 6 ரோஸ் இன் செட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்து வேணாலும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். சரி, இல்லை இதில் வேறு எதையாச்சும் நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும்னு எப்படி பண்ணலான்னா delete அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 7 ரோஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ ஷரண் சப்போர்ட் அப்படின்ற ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டெலீட் பண்ண போறேன். ஸோ இந்த இதில் எப்படி டெலீட் பண்ண போறேன்னா காமனாக மேட்ச் ஆகிற மோர் தேன் 1 ரோஸை டெலீட் பண்ணுறது. ஸோ டெலீட் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்து where employee design. ஸோ டெசிக்னேஷன்ன்றதை நான் டிசைனு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு உங்கள் சப்போர்ட்டோ இல்லை டெவலப்பரோ இல்லை டெஸ்டர் இந்த மாதிரி எதை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்ததுக்கு 1 ரோ மேட்ச் ஆகிறனால அது டெலீட் ஆச்சு. இப்போ செகண்ட் ஒன் வந்து மல்டிபிள் ரோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறனால எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். 2 ரோஸ் எஃபெக்டட்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 7 ரோஸில் இருந்து 2 ரோஸ் டெலீட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் டெலீட்டை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த மல்டிபிள் டெலீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ எப்போல்லாம் இந்த டெலீட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது பழசெல்லாம் நம்ம வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் மெமரி இல்லைன்னா வந்து கன்ஃபியூஷன் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால எப்பெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறோனோ அப்பெல்லாம் பழைய டேட்டாஸோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸோ ஏதாச்சும் இருந்தால் நம்ம டெலீட் பண்ணி வைப்போம், இல்லை பேக்கப் எடுத்துட்டு டெலீட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த டெலீட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா தப்பாக வேல்யூ என்டர் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து டெலீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா வேர் கண்டிஷன்ஸை வந்து எப்படி நம்ம டேட்டா பேஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் யூஸ் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.